என் பேர் வைஷ்ணவி. நான் கோவை மாவட்டம் தாவேக்கா உறுப்பினராக இருந்தேன். கடந்த ஒரு 3 மாத காலமாகவே ஒரு பயங்கரமான டாமினேஷன், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து தான் நீங்கள் வந்துட்டு மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு ப்ரொவைட். யாருங்க இந்த வைஷ்ணவி? 2 நாளாக எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் வைஷ்ணவி 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 வைஷ்ணவி. நான் நினைக்கிறேன் இவங்க பொதுப்பணியில் ஈடுபடுறதுக்காக டிவிகேல வந்து சேரலை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேரலை. பிரபல்யம் ஆகணுன்ற ஒரு ஊக்குவிப்பில் தான் வந்து சேர்ந்துருக்காங்க போல். அது அவங்க சேர்ந்து 3 மாதம் நினைக்கிறேன். அந்த 3 மாதமா எதுவும் அவங்க நினைச்ச மாதிரி பிரபல்யம் ஆகவும் முடியலை. அவங்க என்ன நினைச்சு வந்தாங்கன்னா, எடுத்த உடனே போய் தலைவரை மீட் பண்ணிடலாம், தலைவரை பார்த்துடலாம், அப்போ நம்ம அந்த பேர்லையாச்சும் நமக்கு ஒரு நம்ம பிரபல்யமாயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் பார்த்துக்கோங்க, அது அவங்களுக்கு நடக்கலை. அந்த மன விரக்தியில தான் இப்படி நான் டிவிக்கே விட்டு விலக போனேன். ஏன்னா நீ அப்போ அவங்களால பர்பிள் ஆக இயலாது. அப்போ அவங்களோட சைக்காலஜியில் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு டேங்கின்னு அடிச்சிருக்க போல பார்த்தாங்க. ஓஹோ, நான் டிவிக்கே விட்டு விலக போகிறேன் அப்படின்ற ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தா நான் ஒட்டே நாள் 2 நாளில் பிரபல்யம் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க ரீசனாக. இப்போ நான் நேற்று லாஸ்ட்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷமாக கதைக்கிறாங்க. அதுலேருந்து என்ன தெரியுது எனக்குன்னா, அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. என்னன்னா பிரபல்யம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பொதுப்பணி அது இது அதெல்லாம் அக்கறையும் இல்லை, அறிவுமே இல்லை. சின்ன பிள்ளையாம் நீ உனக்கு வயசு பத்தாதான் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, உண்மைக்குமே நீ சின்ன பிள்ளை தான், உனக்கு வயசு பத்தாது தான். என்னங்க ஒரு 21 வயசு, அப்போ நீ சின்ன பிள்ளை தான், அரசியலில் நீ பெரிய ஆள் கிடையாது. அதை உணர்ந்து அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ என்னன்னா உன்னை பிரபலியப்படுத்தணுன்றதுக்காக நீ வந்த டிவிகேல ஜாயின் ஆன. ஸோ இப்போ உனக்கு பிரபலியப்படுத்திட்டா, நீயே உன்னையே பிரபலியப்படுத்திட்ட. சரியா? நீ யாருன்னு ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது சரியா இருந்தால் ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ்.